இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி நடந்திருக்கான்னு தெரியல. ஒரு வேளை எனக்கு அப்படி நடந்து அது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் இப்போது எனக்கு அது மாதிரி நடந்திருக்கு. அதனால் கொஞ்சம் குட்டியாக ஹர்ட் ஆகிட்டேன். அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஈவெண்ட்காக சேலம் கண்ணக்குறிச்சியில் லொக்கேட் ஆயிருந்தேன் தி ஃபாரஸ்ட் ஹில்ஸ் கண்ட்ரி கிளப்பை தான் விசிட் பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வென்யூக்கு வரேங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்பேஷியஸாக, அவ்வளோ க்ரீனிஷாக, யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எப்போவுமே ஈவெண்ட் வந்து இன்டோரில் தான் பிளான் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் அவுடோரில், அதுவும் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலேயே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு. அண்டு ஈவெண்ட்க்கு ரெடி ஆகிறதுக்காக எனக்கு அங்கேயே ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரூமுமே நீட் அண்ட் க்ளீனாக நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நான் ரெடி ஆகிட்டு ஈவெண்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். நான் போன ஈவெண்ட்டு பிஎன்ஏயோட கேபிட்டல் அவார்ட்ஸ் நைட். ஸோ இந்த ஈவெண்ட்டில் நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக ஃபன் கேம்ஸ்லாம் வச்சு இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எப்பவும் போல் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணவங்களை ஒருத்தர் என்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அது என்னென்னா, இந்த ஈவெண்ட்காக எனக்கு 10 டேஸ்க்கு முன்னாடியே என்னை புக் பண்ணி எனக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச 10 இயர்ஸாக நான் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்த ஒரு பர்சன் வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் இவங்களை புக் பண்ணுறீங்க, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க, நான் அவங்கள விட கம்மியாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி ஈவெண்ட்னா ஸ்டில் நேற்று நைட்டு வரைக்கும் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க கிளைண்ட் கிட்ட டைரெக்டாக. ஸோ என்னால் வந்து அதை நம்பவே முடியல. எப்போவுமே நான் என்னை பற்றியோ இல்லை என்னை ஒர்க் பற்றியோ என்ன யார் எது பேசினாலும் நான் கவலைப்படுற கேரக்டரே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு லெவலில் வச்சுருக்கிறவங்க நம்மளை பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். அதுவும் ஒரு ப்ரூஃபோட காமிக்கும் போது, ஸோ இவ்வளோ வருஷமாக நம்ம கூடவே இருக்கிறவங்க நமக்கு பின்னாடி இப்படி பிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் லைவாக பார்க்கும்போது நேற்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்பாட்லேயே நான் உடனே அவங்களுக்கு கால் பண்ணி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி சண்டை போடணுன்னு தான் நான் நினச்சேன். பட் நான் அப்படி பண்ணியிருந்தால் அவங்க ஏதாவது எங்ககிட்ட சொல்லி எனக்கு கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணாமல் இது ஒரு வீடியோவை போஸ்ட் போட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கே தோணும் நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு கில்ட்டை தான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த கில்ட் அவங்களுக்கு இருக்குமா இருக்காதாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட ப்ரூஃப் காமிச்சு சண்டை போடட்டுமா, இல்லை இந்த வீடியோவோடவே விட்டுட்டுமா?